சார் லீட் ஹையோட ஸ்பெஷல் ப்ராடக்ட்னு எதாவது இருக்கா சார்? டீப் சேஞ்சுன்னு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் பண்ணுறோம். ஆக்சுவலி எங்கள் கன்சல்ட்டிங்கில் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் கன்சல்டன்சி நிறையா பண்ணிகிட்டு இருந்த காலத்தில் சில கம்பெனிகள் வந்து தோல்வியை சந்திச்சது. ஏன் வந்து அந்த கம்பெனியில் வந்து சில ஃபெயிலியர்ஸ் ஆனது பார்க்குறப்போ மேனேஜிங் டைரக்டர்ஸ், இந்த சிஇஓஸ், ப்ரொப்பரேட்டர்ஸ் லெவலில் அவங்க மைண்ட் செட்டில் வந்து கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். அந்த ப்ராப்ளம்ஸ் என்னென்னா மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த வேணும்னு நினைக்கிறது வந்து இட் இஸ் லைக் ஒரு காஸ்மெட்டிக் சேஞ்ச், நாட் அ டீப் சேஞ்ச். இன்டர்னலாக வந்து இதை எந்த அளவிற்கு வந்து ரொம்ப ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத யோசிக்கிறது இல்லை. இதற்காக நான் என்ன பண்ணோம், இந்த ப்ரோக்ராமை வந்து டிசைன் பண்ணோம். சேஞ்சுங்கிறது சான்ஸ் ஆர் சாய்ஸ். சான்ஸ் ஆர் சாய்ஸ்ன்னு ஏன் சொல்கிறேன்னா, நிறைய நேரங்களில் வந்து சந்தர்ப்ப சூழ்நிலைகள் தான் அந்த மாற்றத்தை நமக்கு ஏற்படுத்துது. சுயமாக வந்து நம்ம இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணணும்னு நம்ம ஒர்க் பண்ணுறதில்ல. இதை வந்து நாங்கள் கண்டுபிடிச்சி ஒரு மாடியூல் ரெடி பண்ணோம். செல்ஃப் ரோல் ஆர்கனைசேஷன். தனிப்பட்ட ஒரு இண்டிவிஜுவல் வந்து அவருடைய மனதளவில் சில மாற்றங்களை கொண்டு வந்தால் தான், அந்த மனதளவில் மாற்றங்கள்ங்கிறத 4 வகையாக பிரிக்கிறோம். எண்ணங்கள், வேல்யூஸ், எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம், மோட்டிவேஷன், தென் 4th இஸ் தி டிரைவிங் ஃபோர்ஸஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப், பிஹேவியர். ஸோ திங்கிங், பிஹேவியர், மோட்டிவேஷன், வேல்யூ, இந்த 4மே வந்து ஒரு சேஞ்ச் பண்ணுறதுக்கு முக்கியமான ஏரியா. தென் ரோலுன்றது என்னென்னா, நமக்கு பர்சனல் ரோல், ப்ரொஃபஷ்னல் ரோல், சோஷியல் ரோல், 3 ரோல் இருக்குது. பர்சனல் ரோலுங்கிறது நான் வந்து ஒரு ஹஸ்பண்டாக இருக்கேன், ஒரு அப்பாவாக இருக்கேன், ப்ளஸ் ஒரு ஃப்ரெண்டாக இருக்கேன். இதெல்லாம் பர்சனல் ரோல். ப்ரொஃபஷ்னல் ரோல்ன்றது நான் ஒரு மேனேஜிங் டைரக்டர்ன்ற ரோலில் இருக்கிறப்போ அந்த ரோலுக்கு நான் வந்து தகுதியானவனா, இதை எப்படி நான் என்னை உரசி பார்த்துக்கிறது. இதுக்கு சில டூல்ஸ் மூலமாக நாங்கள் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஹவு தெர் இஸ் அ கேப் பிட்வீன் மேனேஜிங் டைரக்டர் ரோல் அண்ட் ஹிஸ் கேப்பபிலிட்டி. ஜஸ்ட் பிகாஸ் நீங்கள் யூ ஆர் அ மேனேஜிங் டைரக்டர் டசன்ட் மீன் தட் யூ மஸ்ட் பி அ கேப்பபிள் பர்சன். கேப்பபிலிட்டி வேறு, ரோல் வேறு. இதை பிரித்து காமிச்சு அந்த இடைவெளியை எப்படி சரி பண்ணுறது சொல்லிக் கொடுக்குறோம். 3வது ஆர்கனைசேஷன். ஆர்கனைசேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு நிறுவனத்தினுடைய வெளிப்பகுதி, உள்பகுதின்னு இருக்குது. இதில் எந்த இடத்துல வந்து நிறுவனங்கள் தப்பு பண்ணுறாங்க, எந்த மாதிரியான ஒரு வியூகங்கள் அமைச்சா அவங்க வெற்றி அடையலாம். நாங்கள் எப்பவுமே சொல்லுவோம், ரைட் கொஷின்ஸ் கேட்க தெரிஞ்சால் நீங்கள் நல்ல மேனேஜிங் டைரக்டர். விடை தெரியும்னு அவசியம் கிடையாது. அப்போ சரியான கேள்விகள் கேட்க தெரியணும்னா நம்ம ஆர்கனைசேஷனில் ஃப்ரேம் ஒர்க் தெரியணும். ஃபுட்பால் கிரவுண்டு நாலேஜை வச்சுட்டு போய் கிரிக்கெட் கிரவுண்டில் விளையாட முடியாது. சேம் வே பிஸ்னஸில் வந்து இந்த ஃப்ரேம் ஒர்க், எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட், இன்டர்னல் என்விரான்மெண்ட், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் சொல்லிக் கொடுக்கறது மூலமாக இந்த 2 நாளில் வந்து தே பிகம் அவேர் ஆஃப் த சிச்சுவேஷன்ஸ், அவேர் ஆஃப் த நாலேஜ். இந்த நாலேஜை நாங்கள் 2 விதமாக கற்றுக்கொள்ளுதல் சொல்கிறோம். ஒன்று வந்து அறிந்து கொள்ளுதல், ஏற்றுக்கொள்ளுதல், முயற்சித்தல், செயலாக்குதல். டீப் சேஞ்ச் ப்ரோக்ராமில் மாடியூலில் என்னென்னா, அறிந்து கொள்வதும் ஏற்றுக்கொள்வதும் ஈஸியாக நடந்துடும். முயற்சித்தல், செயலாக்குதலுக்கு டைம் ஆகும். அறிந்து கொள்வதும் ஏற்றுக்கொள்வதும் பிலீஃப், அவேர்னஸ் அண்ட் அக்செப்டன்ஸ். அட்டெம்ப்ட் அண்ட் அச்சீவ்மெண்ட்ன்றது முயற்சித்தல், செயலாக்குதல். இதுதான் வந்து இன்றைக்கி நிறைய பேருக்கு ப்ராப்ளம். இந்த டாம் பீட்டர்ஸ் இன் சர்ச் ஆஃப் எக்ஸலன்ஸ்னு ஒரு ப்ரோக்ராம் ஒரு பிஸ்னஸ்மேன் ஒரு போட்டு வந்து ஒரு பிஸ்னஸ்மேன்கிட்ட கேட்குறாரு, ஏங்க இந்த ப்ரோக்ராம் போகிறீங்களான்னு. ஆமாம் போகிறேன் அப்படின்னா. அதான் புஸ்தகத்தில் அழகாக எழுதியிருக்கியா, எதுக்கியா போகிற அப்படின்னு. இல்லை அந்த புஸ்தகத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க, இருந்தாலும் வந்து அது ஒன்லி அவேர்னஸ் தான் க்ரியேட் பண்ணுது, அறிந்து கொள்ளுதான் ஏற்படுத்துது. ஆனால் அந்த ஒன் டே செமினாரில் வந்து அவர் ஏற்றுக்கொள்ளுதல்ங்கிற அந்த உணர்வை எனக்கு ஏற்படுத்துகிறாரு, அதனால போகிறேன். எனக்கு ஏற்றுக்கொள்ளுதல் முக்கியம் இல்லை, இந்த முயற்சித்தல், செயலாக்குதல் நடந்தால் உண்மையான வெற்றி எனக்கு வருங்கிறார். இந்த இடத்துல வந்து நமக்கு எல்லாமே ஒரு பிளாக் இருக்குது. என்னென்னா, அறிந்து கொள்வதும் ஏற்றுக்கொள்வதும் வேகமாக நடந்துடும், முயற்சித்தல், செயலாக்குதுன்றது இம்ப்ளிமெண்டேஷன் வராது. இது காரணம் என்னென்னா, நான் எப்போவுமே அதுக்கு ஒரு ஸ்டோரி சொல்வேன். அவர் இன்டர்னல் பிளாக், இன்டர்னல் ப்ரோக்ராமிங். எப்படி ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங் மாதிரி நமக்கு ஒரு இன்டர்னல் ப்ரோக்ராமிங் இருக்குது. இதுக்கு ஒரு கதையின் மூலமாக அந்த ப்ரோக்ராமிங் பற்றி சொல்ல விரும்புகிறேன். ஒரு ஆமையும் தேளும் வந்து ஒருத்தர் சந்தித்தாங்க. அப்போ அந்த ஆமை கேட்குது, தேள் கேட்குது, நான் இந்த கரையிலேருந்து அடுத்த கரைக்கு போகணும், என்னை ஏற்றிட்டு போகணும். இந்த ஆமை சொல்லுது, நீ ஒரு பிளடி ஸ்கார்பியன், நீ எல்லாம் சொல்லுவ, ஆனால் அந்த கடைசியில் நீ ஏதாவது எனக்கு கெடுதல் பண்ணிடுவா, அதனால் உன்னை ஏற்றிட்டு போக மாட்டேன்னு ஆமை சொல்லுது. உடனே தேள் சொல்லுது, பாரு, இன்டெலெக்சுவலி லாஜிக்கலி ஸ்பீக்கிங் நான் இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன், அப்படி இருக்கிறப்ப நான் எப்படி உன்னை கொட்டுவேன், அப்படி இருக்க நிச்சயம் கொட்டுறதுக்கு சான்ஸே கிடையாது. ஆமாம்மா கரெக்டு, நீ சொல்கிற லாஜிக் கரெக்ட் தான், சரி முதுகில் ஏறிக்கேன்னு சொல்லிட்டு ஏற வச்சு அப்படியே கூட்டிகிட்டு போகிற விதத்தில் என்ன பண்ண நடுவழியிலே வந்து அந்த தேள் வந்து கொட்ட ஆரம்பிக்குது. நான் தான் உனக்கு சொன்னேன்ல, இப்படியும் போது இப்போ நீ கொட்டிக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஆமை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுது. உடனே தேள் அழுக ஆரம்பிக்குது. என்ன நீ கொட்டுறதும் கொட்டிட்டு நீ அழுகிற அப்படின்னு சொன்னோடனே
சத்தியமாக சொல்கிறேன், உன்னை கொட்டணுன்றதை நான் நினைக்கல, ஆனால் என் சுபாவம் என்னையும் அறியாமல் கொட்ட வச்சிருது. அப்போ எனக்கு வந்து இந்த சுபாவம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த தேல் மாதிரி தான் நமக்குள்ள ஒரு தேல் இருக்குது, நம்ம சுபாவம். இது நம்மளை மாறணும்னு நினைத்தாலும் அதை மாற விடுவதில்லை. ஸ்ட்ராங்காக உள்ளுக்குள்ளே அந்த சுபாவம் இருக்கும். அதனால தான் நிறைய விஷயங்கள் சரின்னு நமக்கு உணர்வுபூர்வமாக தெரியும், அறிவுபூர்வமாக தெரியும், ஆனால் நாம் அதை செயல்படுத்துறதில்லை. அப்போது நம்ம நம்புவதற்கும் அறிந்து கொள்வதற்கும் செயலாக்குவதற்கும் there is a gap. இந்த கேப்பை மினிமைஸ் பண்ணுறோம், இல்லை இந்த கேப்பை கம்ப்ளீட்டாக வெளியில் எடுத்துடுறோம். இதுதான் எங்கள் டீப் சேஞ்சினுடைய கம்ப்ளீட் கான்செப்சுவல் ஃப்ரேம் ஒர்க். டீப் இன்சைட் வி சேஞ்ச் யுவர் மைண்ட் செட், இன்டர்னலைஸ் த தாட் ப்ராசஸ், இம்ப்ளிமெண்டேஷனுக்கு கொண்டு போய் நிறுத்துறதன் மூலமாக இந்த டீப் சேஞ்ச் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்களால் பண்ண முடிஞ்சுது. இது கடந்த 10 வருடங்களாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏறக்குறைய 50 ப்ரோக்ராம்ஸ் நாங்கள் நடத்தியிருக்கோம். இண்டஸ்ட்ரிஸ்ட் நிறையா பேர் இதை அட்டன் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரோக்ராமோட சில கிளிப்பிங்ஸ் கூட நீங்கள் பார்க்கலாம். இந்த ஜூடோனுடைய ஒரு பெஸ்ட்டு பார்ட் என்னன்னு சொன்னால், அவன் என்ன இப்படி நவுருவான், எழுத்தாப்பில் இருக்கிறவனை எக்ஸாஸ்ட் ஆகிவிடுவான். இவன் வேலை என்னென்னா, அவன் அவன் மேலே படாத மாதிரி வந்து தப்பிச்சுட்டே போவான். கடைசியில் அவனோட எனர்ஜியை யூஸ் பண்ணுவான். இட் மீன்ஸ் சுற்றுப்புற சூழ்நிலைகளில் வாட்ச் பண்ணி எனக்கு எதை வந்து நான் வந்து சாதகமாக மாற்றுறது அப்படின்றத வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கு. அப்போ நடக்கின்ற ஒரு ஃபெயிலியர்ஸையும் ப்ராப்ளம்ஸையும் அப்ரிஷியேட் பண்ணி, இது ஏதோ ஒரு நல்லது தான், இதுலேருந்து எப்படி நான் மேலே வரப்போகிறேன், இது ஏதோ ஒரு பெரிய விஷயத்துக்கு உண்டான ஒரு அடித்தளம். ஏன்னா பெரிய வெற்றிக்கு தோல்விகள் தவிர்க்க முடியாது. அதனால நிறையா சொல்லுவாங்க, தோல்விகளும் சிறிய வெற்றி தான் அப்படின்ட்டு. குருசாமி பிசி பிளாஸ்டர் பேக் இருந்தாங்க. இந்த பயிற்சி நடத்துகிற இடம் ரொம்ப ரொம்ப ப்ளசண்ட்டான இடம். நிறைய ட்ரெயினிங் போயிருக்கோம். ஒரு டைவர்ஷனே இல்லாமல், ஒரு வேற ஒரு அப்சர்வன்ஸ் எதுவும் இல்லாமல் ரொம்ப அருமையான இடம். நல்லா பாடம். அடுத்து ஃபேக்கல்ட்டி பொறுத்தவரையில் ரொம்ப, அதாவது நாங்கள் ட்ரெயினர் கோர்ஸ் அப்படியெல்லாம் பார்த்தா ஃபேக்கல்ட்டியை பார்த்தாலே பயப்படுவோம். ரொம்ப மிரட்டி அரட்டி அப்படின்லாம் இது பண்ணுவாங்க. ஆனால் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஃபேக்கல்ட்டிக்கு அப்புறம் பைலட் எல்லாருமே ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணி இது இந்த ரொம்ப ரிசர்வ்டு ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படின்னு அந்த அளவுக்கு. நான் கூட நினச்சேன், நான் கூட ராத்திரி 10 மணி ஆனால் கூட விட மாட்டோம், விடமாட்டாங்களான்னு உள்ள முழுமுழுக்கிற அளவுக்கு நடந்துகிட்டு இருக்கோம். ஆனால் நான் நேற்று இரவு 8 மணிக்கெல்லாம் அங்கே செஷன் இன்புட் செஷன் முடிஞ்சிருச்சு. ஆனால் டான்ஸிங் நல்லா பண்ணோம், நல்லா ரெக்ரியேஷன் சூப்பர், எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணோம். கேம்ப் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ நல்ல லேர்னிங் என்விரான்மெண்ட் இருந்தது. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க. இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து எனக்கு எப்படின்னா, இந்த காலத்தினால் செய்த உதவிம்பாங்க, அது வந்து டென்சிங் எனக்கு செஞ்சிருக்காரு. நான் இந்த எச்சில் நின்ன மாதிரி இருந்தேன். டென்சிங் வந்து கொஞ்சம் கையை பிடிச்சிருப்பேன்னா நான் கீழே விழுந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இருக்கிற இடத்துல வந்து என்னைய காப்பாற்றி இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. இங்கேருந்து நான் திரும்ப வெல் கம்ஃபர்டபுள் பொசிஷன் போகிறதுக்கு தீனதயாளன் சார்ட்ட நான் ஸ்பெஷல் கன்சல்டன்சி வாங்கணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைன் ஆர்கனைசேஷன் டு பி ரீஇன்ஜினியர் அப்படிங்கிறத நல்லாவே நான் ரியலைஸ் பண்ணிட்டேன். ஸோ வெரி எக்ஸலண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம். தேங்க்யூ வெரி மச்.
இதில் நான் அடைஞ்ச பயன் என்னென்னா, a deep change has happened in me. இதுவரைக்கும் எங்கிட்ட உள்ள குறைபாடுகள் எனக்கு தெரியாமல் இருந்ததெல்லாம் தெரிய ஆரம்பித்தது. ரெண்டாவது, நான் எந்த வழியில் போகணும் என்ன ஏதுங்கிறது தெரிய ஆரம்பித்தது. இதெல்லாம் ஏன் வந்ததுன்னா, இதில் அவர் மட்டும் டீச்சராக இல்லாமல் வந்த பார்ட்டிசிபெண்ட்ஸு, இந்த என்விரான்மெண்ட்டு, இங்கே வந்த உடனே ஒரு ரிசீவ் பண்ணுற ஒரு ஆட்டிடியூடு மைண்டுக்கு வந்துடுச்சு. பாடம் கிளாஸு இந்த நடக்கிற நேரம் மட்டும் இல்லாமல் சாப்பிட்ற நேரம், ரூமில் இருக்கிற நேரம், பழகிற நேரம் எல்லாம் இருந்தது. இந்த தீனதயாளன் ஸ்பெஷலாக என்ன செய்கிறாருன்னா, அவருக்கு புஸ்தகமே இந்த பார்ட்டிசிபெண்ட்ஸாக தான் இருக்காரு. அவங்க எங்கே இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன தேவை, என்ன நீடு, எதில் இருந்து அவங்கள ஒரு மாற்றம் கொடுத்தா எப்படி இருந்தது. இந்த டாப் லெவல் பீப்புளில் அப்பெக்ஸில் சேஞ்ச் பண்ணால் நிறைய பேருக்கு பிரயோஜனப்படுதுங்கிறது. அப்போ நாம் எல்லா இடத்துலையும் போய் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸில் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்டு சிஸ்டம்ஸ்லாம் எல்லாமே இருக்குது. நிறையா டெக்னிக்ஸ் இதெல்லாம் இருக்குது. அவங்களுக்கு கொடுத்தா இது பண்ணலாம். ஆனால் எனக்கு ஏதோ நல்லது இருந்துருக்கு. ஒரு 67 வயசில் நமக்குலாம் தேவையில்லைனாலும் இது எனக்கு தான் மேக்சிமம் தேவையாக இருந்திருக்கு. அதனால் இந்த இதில் நான் தைரியமாக சொல்லுவேன், அதிகம் பயனடைந்த ஆள் நான் தான். என்னுடைய ரோலுடைய முக்கியத்துவம் எனக்கு இன்னைக்கு அதில் பிடிப்படுது. ஏன்னா என்ன நம்பி கடையில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், நம்மளுடைய மொத்த இதே எனக்கு என்னுடைய வியூகத்தில் தான் அமையப்போகுது அப்படிங்கக்கூடிய ரோல் என் கையில் இருக்குது. அதனுடைய மதிப்பு என்னங்கிறத என்னால் உணர முடிஞ்சுது. அப்போ இதோட என்ன பொறுப்பு எனக்கு இருக்குது, அப்போ நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எவ்வளோ ஐடியா பண்ணி ஒரு நல்ல ஒரு ஃபவுண்டேஷனை சீக்கிரம் அமைக்க வேண்டியது இருக்கக்கூடிய ஒரு இதை கரெக்டாக இன்றைக்கி தான் அதை நான் கேட்ச் பண்ணேன். இந்த கிளாஸில் தான் என்னால் அதை பிடிக்க முடிஞ்சது. அப்படிங்கும்போது நமக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன தப்புகள் என்னங்கிறதெல்லாம் உடனே புரியுது. நம்ம எவ்வளோ கொஞ்சம் ஒரு சோம்பேறித்தனமாக அசால்ட்டாக இருந்துகிட்டு இருக்கிறோம். அதனால் எவ்வளோ ஸ்லோவான ப்ராசஸ் தான் நடந்துகிட்டு இருக்குங்கிறத என்னால் உணர முடியுது. அதை புரிய வச்ச இந்த டீப் சேஞ்ச் கிளாஸுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிக்கிறோம். அப்புறம் நம்ம டென்சிங் சார் நம்ம கண்டக்டர், அவருக்கும் நம்ம இன்னைக்கோட போகக்கூடிய தேங்க்ஸ் கிடையாது, காலம் பூரா அவருக்கும் தேங்க்ஸ் பண்ணுவோம். வேறு நம்ம சார் தீனதயாளன் சார் ஒரு கடல் போல் அப்படியே அள்ளி அலாலையா அப்படியே பாயிண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் எத்தனை கொட்டினாலும் வரும். அவங்க அதையே நம்ம டேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இன்னும் நம்ம டேஸ்ட் பண்ணுவோம். அதனால் அது கிளாஸ் சூப்பர். அதனால் நம்மளை பற்றி கரெக்டாக புரிஞ்சுக்கிட முடியும். வணக்கம். ஆக்சுவலாக நான் லைஃப்பில் இப்போ ஒரு பெரிய இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருந்துச்சு. சரியான டெசிஷன் எடுக்க முடியாமல், எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு தெரியாமல் நிறைய விஷயங்களில் கால் வச்சு ஒரு பிரச்சனைகளில் இழுத்து போட்டு அதில் முங்கிட்டு இருந்தேன். இங்கே நேரத்தே எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சிச்சு. அது மெயினாக வேல்யூஸில் பேலன்சிங் அண்ட் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ அதை பொறுத்த வரையில் நிச்சயமாக எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சிச்சு. அதனால் நிச்சயமாக லைஃப்பில் என்னால் சக்ஸஸ் பண்ண முடியும். இன்னொன்று நான் இங்கே கற்றுக்கிட்டது ஃபெயிலியர்ஸ் ஆர் டெம்பரரி கிளவுட்ஸ். எனக்கு அது ரொம்ப ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்திச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஃபெயிலியர்ஸ் கடந்த ஒரு 5 இயர்ஸாக நிறைய ஃபெயிலியர்ஸ் நான் சந்தித்தேன். ஆனால் அது ஒரு மனிதனை கீழே தள்ளிடுமோ அப்படின்னு பயந்தேன். பட் இல்லை, இட்ஸ் ஆர் பாசிங் கிளவுட்ஸ். யூ வெயிட் ஃபார் த ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி. அது வரைக்கும் ஒன்றே நீ தயார்படுத்திக்கொள் அப்படிங்கிற மோட்டிவேஷன் எனக்கு. ஸோ நான் இப்போ அந்த ஃபெயிலியர்ஸுக்காக நான் பயப்பட தேவையில்லை. இனிமேல் நான் உட்காந்து அதை என்னுடைய ஸ்கில்லை நான் டெவலப் பண்ணதுக்கு இந்த டைமை நான் யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு நம்புறேன். அடுத்ததா வெல்த்தி மைண்ட், அந்த கிவிங்கிற கான்செப்ட் உண்மையாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் அதே மாதிரி நம்ம ஃபியூச்சர் விஷன் நம்ம அர்ஜி லெவலுக்கு மாறணும் அப்படிங்கிறத நான் இங்கே வந்த பிறகு தான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அதில் அர்ஜி லெவல் வரும் பொழுது தான் நமக்கு அந்த கிளாரிட்டி கிடைக்கும். நம்ம ஸ்கில்லை நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு அது ஒரு இதாக உண்மையாகவே ஒரு புது பிறவி எடுத்து இங்கேருந்து நான்
ஒருத்தரும் அவங்க எப்படி அந்த மாற்றங்கள் பண்ணாங்க, எப்படி சேஞ்ச் ஆகான்றதை எங்களுடைய சிடிஸ்லையும் எங்களுடைய வெப்சைட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் லிசனிங்.